அடர்ந்த காட்டில் பச்சை புல் நிறைந்த ஒரு இடத்தில் ஒரு சின்ன வெள்ளை ஆடு மகிழ்ச்சியாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த ஆடு ரொம்ப அமைதியானது, யாரையும் தொந்தரவு செய்யாதது. இன்னைக்கு புல் ரொம்ப ருசியா இருக்கு. அதே நேரத்தில் அந்த இடத்தை கவனித்துக் கொண்டிருந்தது ஒரு நரி. அது மிகவும் புத்திசாலி, ஆனால் அதைவிட மிகவும் சுயநலமானது. மெதுவாக நடந்து வருகிறது. அடடா, இவ்வளவு அழகான ஆடு நான் இதுவரை பார்த்ததே இல்லை. உன் ரோமம் பனிய மாதிரி வெள்ளையா இருக்கு. அப்படியா? யாருமே இதுவரை சொல்லலையே. மட்டுமில்ல, நீ ரொம்ப புத்திசாலி போலவும் தெரிகிறாய். நான் புத்திசாலியா? ஆமா, உன்ன மாதிரி ஆடு இந்த காட்டிலே இல்லை. புகழ்ச்சி ஆடின் மனதை நரி யாரும் என்கிட்ட இப்படி பேசினதில்லையே. நீ என்கிட்டயே இவ்ளோ நல்லா பேசுற. நல்லவர்களை பாராட்டுறது என் பழமொழி நினைவுக்கு வந்தது. அதிகமான புகழ்ச்சி அதிகமான ஆபத்துக்கான அடையாளம். நீ என் நண்பன் இல்ல, நீ எனக்கு ஆபத்து. ஆடு அங்க இருந்து ஓட ஆரம்பித்தது. மெல், நான் உனக்கு நல்லதுதான் நினைச்சேன். ஆறு கூட்டத்தோடு சேர்ந்தது. புகழ்ச்சி இனிமையானது, ஆனால் அதில் மறைந்திருக்கும் நோக்கம் ஆபத்தானது. அதிகமான புகழ்ச்சியை நம்பாதே. புத்திசாலித்தனம்தான் உண்மையான பாதுகாப்பு.